இந்த மாதிரி தருவாங்க. ஒரு இலை 2 இலை வந்திருக்கும். அப்படியே வந்து பாக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. அதில் ரூட் ஃபார்மேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். நாம் சொல்கிறோம் வேர் ஓடாத செடிகள் நீங்கள் நட்டீங்கன்னா தளிர் வர்றதே சிரமம். சமவெளி மிளகை பொறுத்த அளவுக்கு, ஏன்னா இது வந்து மலைப்பிரதேசத்தில் வரக்கூடியதை நாம் வந்து தரைக்கு கொண்டு வந்திருக்கோம். மரத்தில் ஏறக்கூடியதை நாம் குத்துச்செடியாக கொண்டு வந்திருக்கோம். அப்போ குத்துச்செடியாக கொண்டு வரும்போது எந்த அளவுக்கு வந்து வேர் ரூட் ஃபார்மேஷன் இருந்தால் மட்டும்தான் தலையும். வேர் ஓடாத செடி தலையாது, வேர் ஓடாத செடி வந்து கிளைக்காது, மிளகு பூ வராது. இப்போ நடவு பண்ணி கிட்டத்தட்ட 120 நாள் ஆகுது. இது வந்து நீங்க செடியில வந்த மிளகுங்களா இல்ல அதுக்கப்புறம் புதுசா வந்ததுங்களா? புதுசா வந்தது. இது புதுசா வந்தது. ஆமா. செடி வந்ததுக்கு அப்புறம் வந்த புது மிளகு. இப்போ முதல்ல வந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்து செடியில வந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டீங்க. இது வந்து புதுசா வந்த மிளகு. இந்த புதுசா வந்த மிளகு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த புதுசா வந்தது இதுக்கெல்லாம் விட்டுருக்காங்க. அது போக தொடர் அறுவடை எப்படி வரும் அப்படின்னா, இந்த மிளகு இருக்க அடுத்த பூ வந்துருச்சு, அடுத்த கிளை பிரிய ஆரம்பிச்சிருச்சு, அடுத்தடுத்த கிளை பிரிய ஆரம்பிச்சிருச்சு.